ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஐக்யூ ஜெட் 10 லைட்டு இதை பத்தி நம்ம பேச போறோம். இந்த போன்ல வந்து பேட்டரி வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதே ஜெட் 10 இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜெட் 10 லைட் வந்து 10,000 ரூபாய் பட்ஜெட்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு 5G ஃபோன் வேணும், ஐக்யூ வேணும், லேட்டஸ்ட் ஃபோனா வேணும்னா கண்டிப்பா இந்த ஜெட் 10 லைட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். 6000 மில்லியம் பேர் கொடுத்துருக்காங்க. அது ஒன்னே ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட். ப்ராசஸரும் ஓரளவுக்கு வந்து நார்மலா கொடுத்துருப்பாங்க. இந்த போன்ல அப்படி என்னென்ன இருக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐக்யூ ஜெட் 10 லைட் இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஐக்யூ ஜெட் 10 லைட்ல ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பார்த்தலாம். அந்த போனோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.74 இன்ச்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது 202 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து வெயிட்டா தான் இருக்கும். 200 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல வந்து IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு IP64 கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி லோ பட்ஜெட்ல ஃபுல்லாமே இந்த டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. 19 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. 120 கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா 19 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 1000 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 நெட்ஸ் கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் சன்லைட்ல விசிபிள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பா அந்த போன் யூஸ் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720x1600 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 260 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 15 வந்து லான்ச் பண்றாங்க. 2 வருஷம் 3 வருஷம் மெயின் அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு மெயின் அப்டேட் வரும். 3 இயர்ஸுக்கு செக்யூரிட்டி அப்டேட் வரும். பண்டச் OS 15 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. விவோல யூஸ் பண்ண அதே OS தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் நீங்க T4X பார்த்திருப்பீங்க. விவோ T4 லைட் பார்த்திருப்பீங்க. அதே பட்ஜெட்டுக்கு இந்த போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த T4 லைட்டுக்கும் இதுக்கும் ஒரே சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 6300 6nm தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் கிராபிக்ஸ்ல எல்லா கேமே வச்சு நீங்க விளையாண்டுக்கலாம். அந்த மாதிரி சிப்செட் தான் இது. சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா Mali G57 MC2 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. 4GB 128, 6GB 128, 8GB 256. இந்த 8GB 256 வந்து 13,000 ரூபாய். அந்த 4GB ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 10,000 ரூபாய். உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க 10,000 ரூபாய் போனை வந்து 9,500 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். அந்த ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் LPDDR4X கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நல்லா லவுடாவே இருக்கும். அதுவும் இந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். 3.5mm ஜாக் வந்து இந்த போன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த போன்ல இருக்கு. லோ பட்ஜெட்னால இது இருக்கு. இன்னும் 15,000 20,000 வாங்கும் போது இந்த வயர் ஹெட்ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. 10,000 பட்ஜெட்னால உங்களுக்கு 3.5mm ஜாக் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் 5.4 தான் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல வந்து கிடையாது. FM ரெடி ஆப்ஷன் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 10,000 பட்ஜெட் 8,000 பட்ஜெட்ல FM ரெடி ஆப்ஷன் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. எல்லா மாடல்லையுமே கொடுத்துருவாங்க. எல்லா கம்பெனிக்காரனும் கொடுப்போம். அதே மாதிரி இவங்களும் வந்து 10,000 பட்ஜெட்ல லான்ச் பண்ணனால FM ரெடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ESP வந்து டைப் C போர்ட் தான். 2.0 தான். OTG சப்போர்ட் இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வராது. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும். 10,000 பட்ஜெட்னால உங்களுக்கு வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒன்னு தான் மெயின். அந்த 6000 மில்லியம் பேர் 15 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்காங்க. உங்களுக்கு வந்து பாக்ஸ் கண்டென்ட்லேயே வந்து சார்ஜர், அடாப்டர், கேபிள், குவிக் ஸ்டார்ட் கேரி, சிம் ஏஜெட் எல்லாமே ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு சிலிக்கான் கேஸ். நீங்க தனியா காசு கொடுத்து வாங்கணும்னா ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் இல்லாட்டி ஃபிளிப் கவர் வாங்கி போட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த போன்ல வந்து ப்ரொடக்ஷன் சொல்லி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணி கொடுக்கல. கீழே போட்டீங்கன்னா கண்டிப்பா போன் டேமேஜ் ஆகும், டிஸ்பிளே உடையும். அதனால நல்ல ஒரு ஃபிளிப் கவர், ஒரு 5D கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ப்ளூ கலர், கிரீன் கலர் 2 கலர் லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. அந்த 2 கலருமே நான் பேக் சைடு போடுவேன். நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேக் சைட்ல இமேஜா போடுறேன். பாருங்க, டிசைன் பாருங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்க. கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி 500 ரூபாய் கம்மி பண்ணியே பர்ச்சேஸ் பண்ணுங்க. கடைசியா நம்ம வந்து கேமரா பார்த்துடலாம். கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி வந்து எல்லா போன்லயும் கொடுக்குற மாதிரி 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து பேருக்கு கொடுக்கணும்காண்டி 2 மெகா பிக்சல் டெப்த் கொடுத்துருப்பாங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு. வீடியோகிராஃபி வந்து நீங்க 1080 13 MB வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் அந்த போன்ல. அது மாதிரி யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து HDR வந்து சப்போர்ட் ஆகாது. அதுவும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா வந்து 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து LED ஃபிளாஷ் சப்போர்ட் கொடுக்கல. செல்ஃபி கேமரால 1080 13 MB வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் வீடியோகிராஃபி வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கும். போட்டோகிராஃபி ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். ஓகேவா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓகேவா இருக்கும். அதனால வந்து நீங்க போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி கண்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த லைட் சீரிஸ் வந்து வாங்காதீங்க. ஜெட் 10 இருக்கு. உங்களுக்கு வந்து ஜெட் 10, ஜெட் 10X, ஜெட் 10 வாங்குற மாதிரி ஜெட் 10 வாங்குங்க.
Z10 நல்லா இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது வீடியோகிராஃபிக்காண்டி வாங்குறீங்கன்னா Z10 வாங்க. வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு ஒரு ஃபோன் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த லைட் சீரிஸ் வந்து வாங்கி கொடுங்க. இந்த போன்ல இருக்க ஸ்பெக்ஸ் அவ்வளவுதான். 10,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க Z10 லைட்டு 6000 mAh. இது ஒண்ணுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.